இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டில் மொத்தம் 6 வீடுகள் இருக்குங்க. BHK உடைய பிரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 70 lakhs மட்டும்தான். 3 BHK வந்து பார்த்தீங்கன்னா 83 lakhs. ஸோ நமக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் வீடு எதிர்பார்ப்பீங்க இல்லைங்களா? ஸோ இங்கே பாருங்கள், நம்ம இந்த சைட்டில் இருந்தே எதிரில் சேம் பில்டர் தான் வந்து இங்கே அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் போயிட்டுருக்கு. இதனோட ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 48 lakhsலேருந்து 55 lakhsக்குள்ளே இருக்குங்க. இதை தாண்டி இந்த சைட்டில் இருந்து ஒரு 10 நிமிஷம் ட்ராவலில் இருக்கக்கூடிய 40 ஏக்கரில் ஒரு சூப்பரான டவுன்ஷிப் இருக்குது. அங்கே டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 350 பிளாட் போட்டிருக்காங்க. நம்ம ப்ராஜெக்டோடைய சைஸஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 450 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2600 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குங்க. $2500 மட்டும்தான் ஸ்கொயர் ஃபீட்டோட ப்ரைஸ். உங்களுக்கு வந்து டவுன் பேமெண்ட் ஒரு 3 லட்ச ரூபா மட்டும் கட்டினீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து பிளாட் ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். ஒரு 7 லட்ச ரூபாய் இருந்தால் உங்களுக்கு வீடுமே கட்டி கொடுத்துருவாங்க. 80 to 90% வரைக்கும் உங்களுக்கு பேங்க் லோன் கொடுப்பாங்க. ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு வீடாக் ரியல் எஸ்டேட். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கத்துலேருந்து 1.5 கிலோமீட்டர்லையும் ஜிஎஸ்டிலேருந்து 1 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய PN பில்டர்ஸோட அழகான அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய 6 வீடுகள். இதை தாண்டி இந்த சைட்டில் இருந்து ஒரு 10 நிமிஷம் ட்ராவலில் இருக்கக்கூடிய 40 ஏக்கர் மெகா டவுன்ஷிப் சூப்பரான நிறைய பிளாட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 450 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2600 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அழகான பிளாட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையான்ற மாதிரி ஒரே வீடியோவில் நீங்கள் 2மே தெரிஞ்சிக்க முடியும். மீதி எல்லாமே நம்ம வீடியோவில் போயிட்டு 1 by 1 பார்க்கலாம் வாங்க. ஓகே மக்களே, மேலே வந்தாச்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டில் மொத்தம் 6 வீடுகள் இருக்குங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி வீடு, மேற்கு பார்த்த மாதிரி வீடு, ஸோ 2மே இருக்குது. 1 by 1 பார்த்துக்கலாம். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை ஃபில் பண்ணணும்னா சொந்தமாக நமக்குன்னு ஒரு வீடு இருக்கணுங்க. ஸோ நம்ம குடும்பம் வாழ்கிறதுக்கு, சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, அந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய வீடை வந்து நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஸோ வாங்க உள்ளே போகலாம். ஓகே மக்களே, நம்ம வந்து வீட்டுக்கு உள்ளே வந்துட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 BHK வீடுங்க. இதனுடைய லேண்ட் ஏரியா அளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா 1136 ஸ்கொயர் ஃபீட்டு. எவ்வளோ ஸ்பேஷியஸாக ஒரு சூப்பராக ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகே மக்களே, கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. எவ்வளோ ஸ்பேஷியஸாக சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, இந்த வால் டைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டே இல்லாத டைமில் கூட நமக்கு பிரைட்டாக இருக்கும். ஸோ அந்த ஒரு சூப்பராக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கிச்சனுக்கான மேடை வந்து எவ்வளோ ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுவே என்ன கீழேயுமே நமக்கு தேவையான எல்லாமே போட்டு வச்சுக்கலாம். ஸோ அடுத்ததாக இங்கே பாருங்கள் லேஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லேஃப்ட்லேயுமே நிறைய பொருள் வச்சுக்கலாம். செல்ஃப் கொடுத்துருக்காங்கங்க. ஸோ இந்த செல்ஃபில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சமைக்கும் போது டக்குன்னு தேவையான பொருள் எல்லாமே இங்கேருந்து எடுத்து நம்ம டக்குன்னு யூஸ் பண்ணிக்க முடியும். இது இல்லாத வென்டிலேஷன் பாருங்கள். ஸோ சமைக்கும் போது நமக்கு வந்து காற்று இல்லாமல் புழுக்கமாக சிட்டிக்குள்ளே இருக்கவங்களுக்கு தெரியும் இந்த கஷ்டம் வந்து நான் சொல்கிறது. பக்கத்தில் வீடுகளாக இருக்கும், ரொம்ப டைட்டாக இருக்க டைம்லாம் காற்று இருக்காது. ஆனால் இங்கே பாருங்கள், ஸோ எந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக மரங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ வந்து க்ரீனரியாகவும் இருக்கும், நமக்கு வந்து நல்லா காற்று வந்துட்டு போகும். இது இல்லாத இங்கே மேலே பாருங்கள், இங்கே வந்து 2 எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கான விஷயமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ ஃபெசிலிட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஓகே மக்களே, இப்போ நம்ம அடுத்ததாக வந்து பெட்ரூம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்பர் 1ங்க, மாஸ்டர் பெட்ரூம் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதுவுமே பாருங்கள் எவ்வளோ பெருசாக ஸ்பேஷியஸாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ லேப்ட் வந்து மேலே பாருங்கள். ஸோ இங்கேயுமே வந்து நம்ம ஸ்டோரேஜ் எக்ஸ்ட்ரா வந்து இருக்கக்கூடிய ஐட்டத்தை மேலே போட்டுக்கலாம். ஸோ செல்ஃபுமே வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஒரு 2.5 ஃபீட்டு கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயுமே வந்து நம்முடைய திங்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா இங்கேயுமே ஒரு விண்டோ அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டோட பியூட்டியே பார்த்தீங்கன்னா வீட்டில் நீங்கள் எந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலும் பக்கத்தில் நமக்கு அப்பார்ட்மெண்ட் டைட்டாக போட்டு காற்று வராமல் பிரச்சனைலாம் கிடையாதுங்க. ஸோ இங்கேயுமே வந்து நல்ல ஒரு காற்று வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ட்ரீ இருக்குது. ஸோ இங்கேயுமே ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் தான், நல்ல ஒரு காற்று இங்கேயுமே வந்துக்கிட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூம் பார்க்கலாம் வாங்க. ஸோ ரெஸ்ட் ரூம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வால் டைல்ஸ் எல்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க. ஸோ டால்ஃபின் எல்லாமே டிசைன் போட்டு பக்காவாக இருக்குது.
அடுத்ததாக வந்து நம்ம செகண்டான பெட்ரூம் பார்க்க போகிறோம். இதுவுமே வந்து ஓரளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸாக தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ப்ரைவேட்டான பெட்ரூம். இதில் வந்து அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதிலே வந்து ரெஸ்ட் ரூம் எல்லாமே போயிட்டுருக்கு. நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டாகவே புக் பண்ணுறீங்க, இப்போ வீடியோ பார்த்துட்டு நீங்கள் உடனே கால் பண்ணுற பட்சத்தில் கஸ்டமைசேஷன் பண்ணிக்க முடியும். உங்களால் வந்து ரெஸ்ட் ரூம்க்கு வந்து இண்டியன் போடலாமா இல்லை வெஸ்டர்ன் போடலாமா, இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா பட்டி மட்டும்தான் பார்த்துருக்காங்க. ஸோ இதுலேயுமே நீங்கள் என்ன கலர் வேணும் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் வீடியோவில் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக வந்தீங்க அப்படின்னா கஸ்டமைசேஷன் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான லாஃப்ட் கொடுத்துருக்காங்க, செல்ஃப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே நம்ம திங்ஸ் எல்லாமே சூப்பராக ஸ்பேஷியஸாக வச்சுக்க முடியும். ஸோ இங்கேயுமே அழகான வென்டிலேஷனுக்கு கிரில் போட்டு நல்ல ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும் ஸோ எந்த அளவுக்கு வந்து காற்று வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ மரங்கள் எல்லாமே அழகாக இருக்குது. ஸோ அடுத்தது வந்து ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னா, அழகாக வந்து பால்கனியில் நின்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ காற்று எந்த அளவுக்கு வருது அப்படின்றது வீடியோவில் தெரியல, எனக்கு நல்லாவே ஒரு ஃபீல் ஆகிட்டு இருக்கு, நல்ல ஒரு காற்று. ஸோ பால்கனியில் இருந்து நீங்கள் அழகாக இங்கே பார்த்தீங்கனாலே பாருங்கள், நல்ல ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் தான். ஸோ இந்த இடத்துல வந்து எதுவும் பில்டிங்கோ ஒர்க்கோ எதுவும் பண்ணுற மாதிரி தெரியல. ஸோ நல்ல ஒரு காற்றோட்டத்துக்கான வசதி, வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனுமே கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள். ஸோ ஒரு நல்ல ஒரு அழகான பால்கனி செட்டப் சூப்பராக கொடுத்துருக்காங்க. மக்களே, நீங்கள் வீடியோவில் பார்த்த இந்த அழகான வீட்டுடைய ப்ரைஸ் சொல்லக்கூடிய டைம் வந்துருச்சு. ஸோ இந்த 2 BHK உடைய லேண்ட் ஏரியா ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 1136ங்க. ஸோ ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 70 lakhs ப்ளஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஃபிக்ஸட் கிடையாதுங்க, ப்ரைஸ் வந்து நெகோசியேஷன் இருக்குது. ஸோ நம்முடைய வீட்டாக் ரியல் எஸ்டேட் சேனல்லேருந்து நாங்கள் பார்த்துட்டு கால் பண்ணுறேன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நெகோசியேஷன் நீங்கள் பண்ணி வாங்கிக்க முடியும். ஓகே மக்கள், இது வரைக்கும் நீங்கள் வந்து வெஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய 2 BHK வீடு தான் பார்த்தீங்க. இப்போ அடுத்ததான் நம்ம வந்து 3 BHK வீடு பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுதான் வந்து பாருங்கள் 3 BHK வீடு. ஸோ அந்த வீட்டை விடுமே ஹால் கொஞ்சம் நல்லாவே பெருசாக இருக்குது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் கொடுத்துருக்காங்க. ஸோ கிச்சனோட மேடையுமே பாருங்கள், ஸோ நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக தான் இங்கேயுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அழகான ஒரு லாஃப்ட்டு, அஸ்யூஷுவல் செல்ஃபு, ஸோ எல்லாமே வந்து நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. ஸோ காற்றோட்டத்துக்கான ஜன்னல் வச்சுருக்காங்க. இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 எக்ஸாஸ்ட் ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மாஸ்டர் பெட்ரூமே வந்து லெவலில் நல்லா பெருசாக பண்ணியிருக்காங்க. ஸோ டபுள் சைடுமே வந்து விண்டோ கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் 1, ஸோ இங்கே பாருங்கள் 2. ஸோ வென்டிலேஷனுக்குமே இந்த 3 BHKலேயும் உங்களுக்கு பக்காவாக இருக்கும். ஸோ லேஃப்ட்டு, செல்ஃபு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹாலில் இருந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஜென்ரல் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து வால் டைல்ஸ் எல்லாமே போட்டு பக்காவாக பண்ணிட்டாங்க. ரெஸ்ட் ரூம் வந்து நான் சொன்ன மாதிரி இப்போ வீடியோ பார்த்துட்டு நீங்கள் உடனே வந்தீங்கன்னா இதை கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். வெஸ்டர்ன் வேணாலும் வெஸ்டர்ன் போடலாம், இல்லை இந்தியன் டாய்லெட் வேணாலும் இந்தியன் டாய்லெட் நீங்கள் போட்டுக்க முடியும். ஸோ இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. ஸோ பால்கனியுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அழகான ஒரு வியூவுமே இருக்குது. ஸோ காலையில் தூங்கி எழுந்திரிச்சு நம்ம ஒரு நல்லா ரிலாக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து அழகாக உட்காந்துக்கிட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்க முடியும். 3 BHKல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 பால்கனி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பால்கனியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கேருந்துமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வியூ, நல்ல ஒரு காற்றோட்டமாக இருக்குது. ஸோ இந்த பால்கனிலேருந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அழகான ஒரு பார்க் தெரியுங்க. இது வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி அப்படிங்கிறதால இதுக்கு வந்து பார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வீட்டு குழந்தைங்களா இருக்கணும், இல்லை நமக்கு வந்து ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு சூப்பரான பார்க் இருக்குது. ஸோ நாங்கள் அதையுமே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகே மக்களே, இந்த 3 BHK வீடு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் கொண்டது. இதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 1359 ஸ்கொயர் ஃபீட் சைஸு. 3 BHK வந்து பார்த்தீங்கன்னா 83 lakhs ப்ளஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் வருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாட்ஸோடைய அம்யூனிட்டிஸ் வந்து பார்த்துடலாம். இந்த ஃப்ளாட் வந்து 3 ஃப்ளோர், 6 வீடுகள் மட்டும்தான். ஸோ வந்து ரொம்ப வீடுகள்லாம் கிடையாது. உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்க ஃபீல்லாம் வராது, தனி வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியே ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும். இது வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டிங்கிறதால ஃபுல்லி வந்து காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கவர்டு கார் பார்க்கிங். ஸோ வந்து நீங்கள் உள்ளவே கார் விட்டுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. எல்லா வீட்டுக்குமே செப்பரேட் இபி கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் பேர்லேயே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ வந்து இபிக்கு பவர் பேக்கப்புமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கவலையே பட தேவையில்லை. இந்த எல்லா அம்யூனிட்டிஸும் சேர்த்து தாங்க இந்த 3 BHK பார்த்தீங்கன்னா 83 lakhs கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ப்ளஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு வந்துடும். ஓகே மக்கள், இது வரைக்கும் வந்து லக்ஸரியான அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய வீடுகளை பார்த்தோம். ஸோ நமக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் வீடு எதிர்பார்ப்பீங்க இல்லைங்களா? ஸோ இங்கே பாருங்கள், நம்ம இந்த சைட்டில் இருந்தே எதிரில் சேம் பில்டர் தான் வந்து இங்கே அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் போயிட்டுருக்கு. ஜஸ்ட் ஒரு 2 to 3 month்லேயே வந்து உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 20 வீடுகள், 5 ஃப்ளோருக்கு வந்து 4 வீடுகள் வந்து கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அந்த அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் போயிட்டுருக்க சைட்டுடைய சைஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 806 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 910 ஸ்கொயர் ஃபீட் வரைக்குமே வீடோட அளவுகள்லாம் இருக்குது. இதனோட ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
48 lakhsலேருந்து 55 lakhsக்குள்ளே இருக்குங்க. ப்ளஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு வந்துடும். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நெகோஷியேஷன் தான். ஸோ நம்முடைய பிக்டாக் ரியல் எஸ்டேட் சேனலோட நேமை சொல்லுங்கள், கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் சொல்லும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நெகோஷியேஷன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து இந்த ஆஃபரை பயன்படுத்திக்கோங்க. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்ஸரியாக பார்க்குறவங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ போட்ட இங்கேவே நீங்கள் பை பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் அந்த வீடை வாங்கிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 2 to 3 months நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அங்கே வாங்கிக்க முடியும். ஸோ வந்து கேட்டட் கம்யூனிட்டி தான். ஸோ காம்பவுண்ட் வால், கார் பார்க்கிங், லிஃப்ட் எல்லா ஃபெசிலிட்டியுமே அங்கேயுமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, உங்களுக்கு நான் வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் 40 ஏக்கரில் ஒரு சூப்பரான டவுன்ஷிப் இருக்குது, அங்கே இருக்க பிளாட் டீட்டெயில்ஸ் பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ சைட்டுக்குள்ளே நான் வந்தாச்சுங்க. இது வந்து டோட்டலாக 40 ஏக்கரு. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 350 பிளாட் போட்டிருக்காங்க. நம்ம ப்ராஜெக்டோடைய சைஸஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 450 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2600 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குங்க. ஆல்ரெடி வீடு கட்டி இங்கே கூட ஏறிட்டாங்க, நிறைய வீடுகளுமே கட்டியிருக்காங்க. ஸோ இங்கே தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக 3 பேஸ் போட்டு 320 பிளாட்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம க்ளோசிங் சேல்ஸ்க்கான வீடியோ தான் நம்ம போட்டுட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ரிமைனிங் உங்களுக்கு 30 பிளாட்ஸ் இருக்குது. கூடிய விரைவிலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் 4மே போட போகிறாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டா அதையும் நீங்கள் பார்க்க முடியும். ஓகே வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸ் பற்றி நான் 1 by 1 சொல்கிறேன். இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய சைட் லொக்கேஷன் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஊரப்பாக்கமில் தாங்க இருக்குது. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 15 மினிட்ஸும் ஜிஎஸ்டிலேருந்து ஒரு 10 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணுறக்கூடிய டிஸ்டன்ஸில் தான் நம்மளோட சைட் அமைஞ்சிருக்கு. ஸோ நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் வரப்போகுதுங்க. ஆல்ரெடி ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குது. ஓகே, நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல் காலேஜஸ் பற்றி பார்க்கலாம். ஆனந்தவல்லி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், சரஸ்வதி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், சங்கர வித்யாலயா ஸ்கூல், சங்கரா குளோபல் ஸ்கூல். ஸோ இந்த ஸ்கூல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டு பக்கத்தில் ஊரப்பாக்கத்துலேயே அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் தாங்க. அடுத்ததாக வந்து காலேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணன் காலேஜ், எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி, தாகூர் இன்ஜினியரிங் அண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, விஐடி யூனிவர்சிட்டி. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சைட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காலேஜஸ். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி உடம்பு முடியலைன்னா பக்கத்தில் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் தேடிட்டு இருப்போம். ஸோ இப்போ அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் என்னென்ன நியர்பை இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆரோக்கிய அன்னை ஹாஸ்பிட்டல், தீபம் ஹாஸ்பிட்டல், எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல், தாகூர் ஹாஸ்பிட்டல். ஸோ இவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸுமே வந்து நியர்பை இருக்குது. ஸோ நமக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி அப்படின்னா கவலையே பட தேவையில்லைங்க. சரிப்பா, சைட்டை வாங்க வர போகிறோம், எங்களுக்கு வந்து ஸ்கூல் காலேஜ் சொல்லிட்டீங்க, ஹாஸ்பிட்டல்லாம் சொல்லிட்டீங்க, அடுத்ததாக நாங்கள் வேலை செய்யணும், எங்களுக்கான இன்கம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் நீங்கள் கேட்பீங்க, எனக்கு தெரியும். ஸோ அதுக்காக வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீராம் கேட்வே இருக்குது, ஜோஹோ இருக்குது, மஹேந்திரா வேல் சிட்டி இருக்குது, மெப்ஸ் இருக்குங்க. ஸோ ஒரகடம் ஃபுல்லாகவே இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க, உங்களுக்கான வேலைவாய்ப்புகளாக இருந்தாலும் சரி, இல்லை டிகிரி முடிச்சிருக்கீங்க, இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க, ஐடி செக்டர் போகணும்னு நினச்சிங்கனாலும் சரி, நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே இவ்வளோ கம்பெனிஸ் எல்லாமே சூப்பராக அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக நம்ம சைட்டுக்கான அம்யூனிட்டிஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ சைட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரு ஆகும்போதே ஒரு சூப்பரான கிராண்ட் ஆர்ச்சி கொடுத்துருக்காங்க. இது வந்து இன் அண்ட் அவுட் 2 கேட் இருக்குது. ஸோ 40 ஏக்கர் மெகா டவுன்ஷிப் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதனால் வந்து இன் அண்ட் அவுட் 2 கேட் இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் டாப் ரோடில் 40 ஃபீட், 33 ஃபீட், 30 ஃபீட், 24 ஃபீட் எல்லாமே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. சைட்டுக்குள்ளவே இபி வந்துருச்சு, சோலார் ஸ்ட்ரீட் லைட்டுமே கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சைட்டுக்குள்ளவே வாட்டர் பைப் லைன் கொடுத்துட்டாங்க, ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டியுமே இருக்குது. சைட்டுக்குள்ளே ஒரு பிளாட்டுக்கு பக்கத்துலையுமே பார்த்தீங்கன்னா அழகாக மரம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வீட்டுக்கு வெளியே வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பராக ட்ரீஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த சைட்லேயே வந்து ரொம்ப ஒரு பியூட்டியான விஷயம் என்னென்னு வச்சுக்கோங்களேன், எல்லா ப்ராப்பர்ட்டி எல்லா சைட்லேயுமே வந்து கல் மட்டும்தான் போட்டு கொடுப்பாங்க. ஆனால் இவங்க வந்து கல் போட்டு அதில் என்ன ஃப்ளாட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுமே தெளிவாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. 24/7 செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து சைட்டுக்கான ஒரு பாதுகாப்பு சூப்பராக இருக்கும். ஸோ சைட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்கான ப்ளே கிரவுண்ட் வந்து 3 அமைச்சு கொடுக்க போகிறாங்க. இவ்வளோ அம்யூனிட்டிஸ் எல்லாமே கொடுத்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ மக்களே, நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். வீடியோ வந்து ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீடு கட்டி குடியேறிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததாக ஒரு வீடு கட்டி முடிச்சுட்டாங்க. இப்போ பின்னாடி இங்கே பாருங்கள், ஒரு வீடு கட்டிக்கிட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இங்கே பிளாட் வாங்கினீங்கன்னா உடனே வீடு கட்டி உங்கள் குடும்பத்தோடு குடியேற முடியுங்க. ஓகேங்க, இது வரைக்கும் உங்களுக்கு சைட்டை பற்றியும் அம்யூனிட்டிஸ் பற்றி எல்லாம் சொல்லிட்டேன். ஸோ இதனோட அப்ரூவ்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்ட்,
கிளிஸ்டர் கிளியராக டாக்குமெண்ட் வச்சுருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டுக்கு ஏபிஎஃப் அப்ரூவ்டு வாங்கி வச்சுருக்காங்க. என்னென்ன பேங்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா HDFC இருக்குது, IDBI இருக்குது, SBI இருக்குது. ஸோ மேஜரான பேங்க்ஸ் எல்லாத்துக்கூடமே டைப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பேங்க் லோனுக்கு நீங்கள் பயப்படவே தேவையில்லை. 80 to 90% வரைக்கும் உங்களுக்கு பேங்க் லோன் கொடுப்பாங்க உங்களோட சிபிலை பேஸ் பண்ணி. இது மட்டும் இல்லாமல் வீடு கட்ட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வீடு கட்டுறதுக்குமே லோன் கொடுப்பாங்க. சிபில் கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்லாம் கிடையாதுங்க. உங்களுக்கு வந்து சிபில் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் NBFC மூலமாக உங்களுக்கு லோன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் கவலையப்பட வேண்டாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி அக்கௌண்ட்டில் வாங்காமல் கையில் வாங்கிட்டு இருப்பீங்க, பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஸோ கையிலே வந்து கேஷில் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான பர்சன்ஸ்லாம் இருக்கீங்க. ஸோ சிபில் ப்ராப்ளமாக இருக்கவங்களும் கவலையப்பட வேணாம். நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து நீங்கள் பிளாட் வாங்கிக்க முடியும். எதில் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் சர்வீஸ் மூலமாக உங்களுக்குமே வந்து லோன் வாங்கி கொடுப்பாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட் வாங்கி முடிச்சுட்டு நான் வீடு கட்ட போகிறேங்க அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்குமே உங்களுக்கு லோன் வாங்கி கொடுப்பாங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பிளாட் வாங்கினதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நீங்கள் வெளியே பண்ணணும், வேறு பில்டர் தேடணும், வேறு அப்படின்லாம் நீங்கள் கவலையப்பட தேவையில்லை. இவங்ககிட்ட சொன்னீங்கன்னா இவங்களே உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணி கொடுப்பாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கும் 90% வரைக்கும் லோன் கொடுத்துட்டு இருக்காங்கங்க. ஓகே மக்களே, வீடியோவில் ஒரு முக்கியமான பகுதிக்கு தான் வந்திருக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்டோடைய ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். 5000 கிடையாது, 4000 கிடையாது, 3000 கூட கிடையாதுங்க. வெறும் 2500 மட்டும்தான் ஸ்கொயர் ஃபீட்டோட ப்ரைஸ். இதுவுமே ஒரு லிமிட்டட் ஆஃபரை தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து டவுன் பேமெண்ட் ஒரு 3 லட்ச ரூபா மட்டும் கட்டினீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து பிளாட் ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். ஒரு 7 லட்ச ரூபா இருந்தால் உங்களுக்கு வீடுமே கட்டி கொடுத்துருவாங்க. மீதி அமௌண்ட் வந்து உங்களுக்கு பேங்க் லோன் போட்டு கொடுத்துருவாங்கங்க. அடுத்ததாக இந்த ப்ராஜெக்டோட பேஸ் 4 வரப்போகுது. ஸோ அதுவுமே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ இந்த 2500 ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய இந்த ரேட்டுக்குள்ளவே நீங்கள் சீக்கிரமாக வரும்போது நீங்கள் இந்த லிமிட்டட் ஆஃபரை யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே மக்களே, வீடியோவில் எல்லாமே உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் சொல்லியாச்சு. மேற்கொண்டு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் கொடுத்துருவாங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கு தேவையோ கண்டிப்பாக உங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய பீட் டாக் தமிழரசன். பை.